அன்பார்ந்த உறவுகளை வணக்கம். இன்று ஒரு புதிய தலைப்போடு உங்களை காண வந்திருக்கிறேன். நமது நாட்டின் கல்வி முறைமை அடிப்படையிலே இருந்து மாற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் பலமுறை சொல்லியிருக்கிறோம். பல அறிஞர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படை குறைபாட்டிலே இருந்துதான் இன்று வரை அந்த குறைபாடுகள் தொடர்ந்து மாணவரை பாதிக்கின்ற அளவு அது இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. என்று சொன்னால், குழந்தைகள் பள்ளிக்கு சேர்வதற்கு முன்னே அவர்களுக்கு வகுப்பு நடத்துகிறார்கள். குழந்தைகள் கருவிலே இருக்கின்ற பொழுது தாய்மார்களுக்கு வகுப்பு நடத்துகிறார்கள். இவ்வாறு நடத்தப்பட்டவர்கள் தான் பெரிய பெரிய பாடசாலைகள் சொல்கிற பாடசாலைகளுக்கு உள்வாங்கப்படுகிறார்கள். இப்போ யாவற்றிற்கும் உள்வாங்கப்படாத பாடசாலைகள் தான் கிராமப்புற பாடசாலைகளே ஏனைய பாடசாலை இடம் கிடைக்காத வந்து அங்கே சேர்கிறார்கள். ஆகவே தரம் ஒன்றிலே இருந்து அந்த மாணவர்களது பின்தங்கிய தன்மை இருக்கிறது. அதே போல் 5ஆம் வகுப்பு புலமை பரீட்சையை தேர்ந்த மாணவர்களை சிலர் உள்வாங்கி அவர்களை கொண்டு பரீட்சை பேப்பர் எடுக்கிறார். இதன் தாக்கம் எங்கே இருக்கிறது? இந்த கல்வி திணைக்களம் கூட குளிரூட்டப்பட்ட அறையிலே இருந்து சகல வசதி வாய்ப்போடு எடுக்கப்படுகின்ற திட்டங்கள் இந்த கிராமப்புற பாடசாலையை பாதிக்கின்றது. கல்வி திணைக்களம் என்ன செய்கிறது? 5ஆம் வகுப்பு புலமை பரீட்சையிலே சித்தி அடைந்த மாணவர்கள் கூடுதலாக உள்ள பாடசாலை தான் நல்ல பாடசாலை, சித்தி அடையாத பாடசாலைகள் நல்லதல்ல. அதே போல் கல்விப்போது பற்றின சாதாரண பரீட்சையிலே நிறைய புள்ளிகள் பெற்ற பாடசாலைகள் நல்ல பாடசாலை, குறைவான புள்ளிகள் எடுத்த பாடசாலைகள் தரப்படும். அதே போல் தான் கல்விப்போது தராதர உயர்தரத்திலையும் இருக்கிறார்கள். இவ்வாறு கணக்கிடுகிற பொழுது பாடசாலையிலே கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் தரம் குறைவாக கருதப்படுகிறார்கள். பாடசாலை தரம் குறைவாக கணக்கிடப்படுகிறது. அங்கே பாடசாலை அதிபர்கள் அங்கே தரம் குறைவாக கருதப்பட்டு அவர்கள் இங்கே மட்டம் தட்டப்படுகிறார்கள். அவர்களது சேவைகள் அங்கே கணக்கில் எடுக்கப்படுவதில்லை. இதனால் 5ஆம் தர புலமை பரீட்சைக்காக தகுதி குறைந்த மாணவர்கள் என்று சொல்வதை அவர்கள் அனுப்பாமல் ஒழித்து வைத்திருந்தார்கள். அதே போல் கல்விப்போது தராதர சாதாரண பரீட்சைக்கு புள்ளிகள் பெறுபேறுகள் குறைவாக எடுக்கின்ற மாணவர்களை அவர்கள் சரியாக பரீட்சைக்கு அனுமதி போடுகின்ற காலங்களுக்கு முன்னரே அவர்களை பாடசாலையில் எவ்வாறாவது வெளியே அனுப்பிவிடுகிறார்கள். பெற்றோர்களை பயமுறுத்தி, மாணவர்களை பயமுறுத்தி, மாணவர்களுக்கு பாடசாலை வெறுக்க செய்து அப்படியே வெளியே அனுப்பிவிடுகிறார்கள். இதனால் பாதிக்கப்பட போவது யார்? இந்த கல்வி திணைக்களம் செய்கின்ற அப்படின்னா உச்சகட்ட கல்வி அதிகாரிகள் எடுத்த தீர்மானத்தினால் அப்பாவி மாணவர்கள் சகலருக்கும் கல்வி என்று சொல்கிறார்கள். தனியால் வேறுபாடு இருக்கின்றது. இங்கே உயர்ந்த பாடசாலையில் இருப்பவர்கள் 5ஆம் வகுப்பு புலமை பரீட்சை சித்தி அடைந்த மாணவர்களை கொண்டவர்கள் தரமான சிறப்பான புள்ளிகள் எடுக்கிறார்கள். அங்கே எதுவுமே எடுக்காது அங்கே மாணவர்கள் இருக்கிறார்கள் மந்த புத்தி உள்ளவர்கள், குறைவாக ஸ்லோ லேர்னர்ஸ்ன்னு சொல்வார்கள், இலகுவாக படிப்பவர்கள், இன்னும் மனதிலே பாதிக்கப்பட்டார்கள். இவ்வாறு பலர் இருக்கின்ற பொழுது இந்த மாணவர்கள் பரீட்சை நிச்சயமாக 9 பாடங்களிலும் W அதாவது ஃபெயில் ஆக போகிறார்கள். இந்த பெருமைகளை வைத்துக்கொண்டு படிப்பிக்கின்ற ஆசிரியர்கள், அந்த பாடசாலையில் அதிபர்கள் தரம் குறைவாக கணிக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? தமது தரத்தை கூட்டுவதற்காக இவ்வாறான மாணவர்களை அவர்கள் வெளியே அனுப்புகிறார்கள். நம்ம எல்லோரும் தெரியும் பொழுது கல்விப்போது தராதர சாதாரண பரீட்சையிலே தோல்வியடைந்த மாணவர்களுக்காக வகுப்புகள் அங்கே பாடசாலைகளில் திறந்திருக்கின்றன. இவர்கள் இந்த கல்வி பெறுவேறு 8W அதாவது ஃபெயில் எடுத்தாலும் அந்த சான்றிதழை கொண்டு போனால் அந்த பாடசாலையிலே அந்த மாணவர்களை அங்கே தொழிற்பயிற்சிக்காக சேர்க்கிறார்கள். ஆகவே இந்த மாணவர்கள் வெளியிலே போகின்ற பொழுது அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் இழக்கப்படுது. ஏன்னு சொன்னால், இங்கே அவரை பள்ளியிலே பரீட்சைக்கு எழுத விட்டு அவர்கள் 8 பாடங்களிலும் சித்தி அடையாவிட்டால் அது பாடசாலை அதிபரை தாக்குகின்றது, படிப்பிக்கின்ற ஆசிரியர் தாக்குகின்றது. இங்கே பாடசாலையிலே ஆலோசனை வழிகாட்டல் கவுன்சிலர்ஸ் என்று சொல்கிறார்கள். அங்கே பலர் கல்வி திணைக்களத்தில் இருக்கிறார்கள், பாடசாலை வளவாளர்கள் என்று சொல்லி அவர்கள் பாடசாலைக்கு ஒவ்வொரு முறை வந்து மனு பார்க்கிறார்கள். அங்கே பதிவேடுகள் இருக்கின்றன. அந்த பதிவேட்டை பார்த்து விட்டு கையொப்பமிட்டு செல்கிறார்கள்.
ஆகவே இவர்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட மாணவர்கள் இருக்கிறார்கள் சொல்லி கல்வி திணைக்களத்தை அவர்கள் அறிவிக்க வேண்டும். இருந்தாலும் பாடசாலையிலே அவர்களை அங்கே வைத்திருக்கிறார்கள். ஆகவே அந்த பாடசாலைக்கு ஒரு கணிப்பு கொடுக்கப்பட வேண்டும், மேலதிக ஆசிரியர்களை கொடுக்க வேண்டும், மேலதிக வளங்களை கொடுக்க வேண்டும். அதை விடுத்து பாடசாலையை தரங்குறைவாக இன்று கல்வி அமைச்சிலே இருந்து எடுக்கிறார்கள் தகவல். எத்தனை மாணவர்கள் ஏ எடுத்திருக்கிறார்கள், எத்தனை மாணவர்கள் பி எடுத்திருக்கிறார்கள், எத்தனை மாணவர்கள் சி எடுத்திருக்கிறார்கள், கொழும்பிலே அதே பாடசாலையை தரப்படுத்துகிறார்கள். ஆகவே இவர்களை தரப்படுத்த வேண்டும் சமூகம் அல்லது கல்விக் கொள்கை. பொதுவாக தொடர் மதிப்பீடு, மாணவர்களை மதிப்பீட்டின் மூலமாக பரீட்சையின்றி சர்வகலாசார வரை கொண்டு செல்லும் ஒரு கல்வி திட்டத்தை ஏற்கனவே கொண்டு வந்து அது இந்த நாட்டுக்கு பயனளிக்கவில்லை என்றுதான் மீண்டும் பரீட்சை முறை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவ்வாறு தொடர் மதிப்பீட்டு முறையிலே கணிப்பீடு செய்ய வேண்டும். அல்லது புள்ளிகள் ஒரு பாடசாலையிலே குறைவாக இருந்தால் அது கண்டுபிடிக்க வேண்டும். எப்படிப்பட்ட மாணவர்கள் இருக்கிறார்கள், இங்கே ஆலோசகர்கள் வருகிறார்கள், வளவாளர்கள் இருக்கிறார்கள், இவர்களெல்லாம் தரம் ஒன்றிலே இருந்து மாணவர்களை கணிப்பீடு செய்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு தெரிய வேண்டும். இப்படிப்பட்ட மாணவர்களை இவர்கள் வைத்துக்கொண்டு பாடசாலை பெருவேற்றை நோக்கி ஓடுகிறார்கள். இவர்களுக்கு விசேட கௌரவம் அளிக்க வேண்டும், விசேட கவனம் அளிக்க வேண்டும். இந்த முகநூலிலே மாணவர்களது பெருவேற்றைகளை அனுப்புவது மற்றும் பல இடங்களிலே கல்வி திணைக்களம் அந்த பெருவேற்றை வைத்துக்கொண்டு பாடசாலை அளவிடுவது யாவும் மாற்றப்பட வேண்டும். நாம் பார்க்கிறோம், பாடசாலைகளுக்கு வருகின்ற அதிகாரிகளே தர்பார், அது இன்னொரு தனி பகுதியாக வருவோம். வந்தவுடன் அவர்கள் என்ன செய்தார்கள், எங்கே அந்த ஆசிரியம் குறை இருக்கிறது அதை பிடித்து வைத்து நாங்கள் அவர்களை மட்டம் தட்டிவிட்டு செல்லலாம் என்ற நோக்கிலே சிலர் வருகிறார்கள். இது யாவும் கல்வியின் தரத்தை பாதிக்கும், கல்வியின் வளர்ச்சியை பாதிக்கும். கல்வியிலே முயற்சி எடுக்கின்ற ஆசிரியர்கள் அதிபர்களை பாதிக்கும் என்று கூறி தயவுசெய்து இந்த கல்வியிலே ஒரு புதிய மாற்றம் வர வேண்டும். சகலருக்கும் சமமான கல்வி என்கிற ஒரு நிலை வருகின்ற வரை இந்த பாடசாலையிலிருந்து மாணவர்களை திரட்டுகின்ற தன்மை, பாடசாலையை வெறுக்கச் செய்கின்ற தன்மை, இவ்வாறான முரண் தொடர்ச்சியாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டதற்கான ஏதோ ஒன்றை செய்யுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.